பிரைஸ் தி லார்ட். யாரும் இயேசு நாமத்தினாலே வாழ்த்துகிறேன். இன்றைக்கு ஆண்டு தருகிற தீர்க்க தரிசன வார்த்தை ஆதியாம் புஸ்தகம் 38 அதிகாரம் 1 ஜெனசிஸ் சாப்டர் 38 verse 1. அக்காலத்தில் யூதா தன் சகோதரரை விட்டு அதுல்லாம் ஊரானாகிய ஈரா என்னும் ஒரு மனிதனிடத்தில் போய் சேர்ந்தான். பாருங்கள், சகோதரரை விட்டு, இஸ்ரவேல் வீட்டாரை விட்டு, வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட ஸ்தலத்தை விட்டு, தேவன் வைத்த இடத்தை விட்டு, பிறந்து வளர்ந்த இடத்தை விட்டு ஈரா என்கிற ஒரு சகோதரனோடு சேர்ந்து கொண்டான். இதுதான் அவன் பண்ண பெரிய மிஸ்டேக். நீங்க இங்கிருந்து அங்க போனாலும், அங்கிருந்து இங்க போனாலும் கர்த்தரை கேட்காம செய்யக்கூடாது. இன்றைக்கு அப்படிப்பட்ட ஒரு வார்த்தை கொடுக்கிறார். வாட் எவர் யூ வாண்ட் டு டூ, என்கொயரி தி லார்ட். தி லார்ட் செட் எஸ், கோ அஹெட். தி லார்ட் செட் நோ, யூ ஹேவ் டு பி குவைட். பாருங்கள், ஆண்டவரை கேட்காமலே தன்னுடைய ஈரா என்கிற ஒரு மனிதனோடு சேர்ந்து கொண்டான். நீங்கள் யாரோடு சேர்ந்திருக்கிறீர்கள்? யார் உங்களோட சேர்ந்திருக்கிறார்கள்? உங்களோட சேர்ந்திருக்கிற சேர்க்கை தேவசித்தமான சேர்க்கையா? நீங்க சேர்ந்திருக்கிற சேர்க்கை தேவசித்தமான சேர்க்கையா? கர்த்தர் தான் நினைத்திருக்கிறாரா? இல்லை நீங்கள் மாம்சத்திலே சுயத்திலே தீர்மானித்தீர்களா? இதெல்லாம் சற்று யோசிங்கள். பேசிக்கொண்டிருக்கிறவர் கர்த்தர். சித்தமில்லாது யாரோடும் கனெக்ட் ஆகக்கூடாது. சித்தமில்லாது யாரும் உங்களை பார்க்கவும் கூடாது. சித்தமில்லாது யாரும் உங்களோட இணையவும் கூடாது. தேவ சித்தம் உங்கள் வாழ்விலே பரிபூர்ணமாய் நடக்க கர்த்தர் கிருபை தருவாராக. பாருங்கள், ஈரா என்கிற ஒரு மனிதனோட சேர்ந்தது நிமித்தமாய் தான் அவன் வாழ்க்கை தவறான தீர்மானத்தை எடுத்தான். Don't take wrong decision because of connected with the wrong people. Don't take wrong decision because of connected with the wrong people. Today God said Satan can bring the wrong people, but you should be very careful. தேவனுக்கு சித்தமில்லாத எந்த ஒரு ராங் பர்சனோடையும் கனெக்ட் ஆகாதபடிக்கு இந்த நாளில் கர்த்தருடைய சித்தம் மட்டும் நடக்க, நீங்கள் வலதுபுறம் திரும்பினாலும் இடதுபுறம் திரும்பினாலும் கர்த்தருடைய சித்தத்தை அறிந்து செயல்படக்கூடிய கிருபை கொடுப்பாராக. பல பேர் உங்களோடு பேசலாம், பல பேர் உங்களோடு பழகலாம், ஆனால் சித்தமானவர்கள் மட்டும் நம்மளோட இணைய கர்த்தர் கிருபை தருவாராக. ஒருவேளை கடந்த காலத்தில் கர்த்தருக்கு சித்தமில்லாத ஒரு இணைப்புகளை சத்துரு உண்டாக்கி போனால் அதை கர்த்தர் துண்டித்து போடுவாராக. இதாவே இந்த வார்த்தை நம்முடைய சமூகத்திலிருந்து வருகிறதற்காக நன்றி. எசப்பா, எங்கள் குறைகளை மன்னியும், குற்றங்களை மன்னியும் என்று அழுகிறவர்களுக்கு பதில் கொடுப்பீராக. பேசி கொண்டிருக்கும் பொழுதே வானம் திறக்கப்படுகிறது, வியாதி நீங்கிக் கொண்டிருக்கிறது, பலவீனம் மாறிக்கொண்டிருக்கிறது, கட்டுகள் முறிக்கப்படுகிறது. அந்த சத்துடைய போராட்டத்தை முறிக்கிறார். யார் வீட்டுக்கு வைக்கப்பட்ட ஒரு செய்வினை பதிவிடை கைத்து போடுகிறதை பார்க்கிறேன். பிறந்த நாள் திருநாள் காண்கிறவர்களை கத்த தொட்டு ஆசீர்வதிக்கிறார். இயேசுவின் கரம் தொடுகிறதுக்காக நன்றி. யசோதா என்கிற ஒரு பெயரை பார்க்கிறேன். மகளே, உனக்கு இந்த நாளில் ஒரு அற்புதம் நடக்கும். நீங்கள் அதை பார்ப்பீர்கள். Take this prophetic word. மேல்குமனா சியாக்கா துடபல தியாந்தரா கிங்ஸ்லிங்கிற பேரை பார்க்கிறேன். என் தேவன் உங்களுக்கு ஒரு நல்ல செய்தி, உங்க வீட்டுக்கு ஒரு அற்புதம் நடப்பிக்கப்படுகிறதை காண்பீர்கள். Receive it in Jesus name. Amen, amen. God bless you. Have a blessed day.